ஒர்க் முடிச்சுட்டு க்ரூஸ் போகலான்னு பிளானு. ஜாதா வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு தான் நான் இன்றைக்கி போகிறேன். துபாயில் இருக்கிறது. போய் அங்கே லொக்கேஷனில் ரீச் ஆனோடனே அந்த லொக்கேஷனை நான் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கடல், அந்த கடலுக்கு பக்கத்துலேயே பெரிய காஃபி ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற க்ரூஸுக்கான போட் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. க்ரூஸ் கிட்டக்கையே இருக்க கார்டனுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. சன் ப்ரொடெக்ஷனோட கூலிங் சிஸ்டம் இருக்க மாதிரி இந்த வெயிட்டிங் சிட்டிங் ஏரியாவில். காஃபி இன்டோரில் பிடிக்காதவங்க காஃபி வாங்கிட்டு அவுடோரில் காஃபி குடிப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ஆர்கிடெக்சரை பற்றினதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் சங்குப்பூ, அவ்வளோ சங்குப்பூ இருந்துச்சு. அப்படியே உக்காந்துட்டு நான் ஒவ்வொரு க்ரூஸ் போகிறதையே நான் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரூஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த சைட்லேருந்து நான் அங்கே பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி க்ரூஸ்க்கு போகணும். போகிற பாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சு. க்ரூஸோட டிக்கெட் கட்டிட்டு க்ரூஸ்குள்ளே ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் பார்த்தாக்க தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்தவங்க பர்த்டே ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க க்ரூஸ்குள்ளே. புக் பண்ணுறப்பயே சன் செட் ஆகிற டைமில் தான் புக் பண்ணோம் அப்படின்ட்டு பண்ணோம். குழந்தைங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு. இந்த டான்ஸை பார்த்துட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான் அங்கே இருக்கும். அன்லிமிட்டெட் இன்டர்நேஷ்னல் ஃபுட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கூடவே ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஷோ முடிஞ்சிச்சு. க்ரூஸ் லேண்டை ரீச் பண்ணிச்சு. நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம்.